சனி பகவானின் கடுமையான பிடியிலிருந்து தப்பிக்க ஹனுமனை வழிபட கூறுவார்கள். இதற்கு சான்றாக 2 புராண கதைகள் இருக்கிறது. அதாவது ஹனுமன் சனி பகவானின் கர்வத்தை அடக்கி ஒரு பாடம் கற்பித்தார் என்பதும், மற்றொன்று ராவணனின் சிறையிலிருந்து அவரை எவ்வாறு மீட்டார் என்பதே ஆகும். 30 கோள்கள் அமைந்திருக்கும் நவகிரகத்தின் தலைவன் சூரிய பகவான். அவர்தான் ஆஞ்சநேயரின் குரு ஆவார். தன் குருவிற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் ஆஞ்சநேயர். தன் குரு தட்சணையை செலுத்துவதற்காக ஏதாவது கட்டளையிடும்படி சூரிய பகவானிடம் வலியுறுத்தினார். சூரிய பகவான் தன் மகன் சனி பகவானை வீட்டிற்கு அழைத்து வரும்படி அனுமனிடம் வேண்டினார். சனி பகவான் வேறு எவரும் இல்லை, எனக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த மகன் என்றும் யம மற்றும் யாமைக்கு மூத்த சகோதரர் என்றும் கூறினார். கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சனி பகவானை சந்திக்க அனுமன் புறப்பட்டார். சனி பகவான் தனது தந்தையின் கோரிக்கையை நிராகரித்தது மட்டுமின்றி ஹனுமனின் தோற்றத்தையும் வாளையும் பார்த்து கேலி செய்தார். சனி பகவானின் கர்வத்தை பார்த்து ஹனுமன் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார்.